வாலிப வயசு எப்படிப்பட்ட வயசு தெரியுமா? வாட்ஸ் இந்த யங் ஏஜ்ல நீங்க என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒரு இயர் சொல்றேன். திஸ் இஸ் த இயர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அல்லேலூயா. உங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். எதையுமே ஒரு வசனம் நீதிமொழிகள் இருக்கு, நான் சோம்பேறியின் வயல்வெளியாய் போனேன். சாமுவேல் சொல்றாரு, சாலமோன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சோம்பேறிக்கு ஒரு வயல் இருந்துச்சா, அந்த சோம்பேறியின் வயல் வழியா அவர் நடந்து போனாராம். அப்படியே பாக்குறாரு இந்த வயல்ல, அந்த வயல்ல என்ன முளைச்சிருந்துச்சு? சரி, ஒரு நிலத்துல எதுவுமே இல்லைன்னா என்ன முளைக்கும்? அந்த நிலத்தை பண்படுத்தலாம். நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படிப்பட்ட அபேண்டட் பிளேசஸ்? நீங்க போய் எந்த விதையும் போட வேண்டாம், அதுவே தானா முள்ளு முளைச்சிருக்கா? தேவையில்லாத செடிகள். நீங்க ஒன்று சொல்றேன், நீங்க சும்மா இருக்கிறதுனால எதுவுமே வராதுன்னு இல்லை. an ideal groundல நிறைய தேவையில்லாத விஷயம் வெளியே வரும். அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். பரியாசம் என்ன தெரியுமா? இங்க நின்று பேசும்போது பின்னாடி உட்காந்து கமெண்ட் பண்றோம்ல, அதுதான் பரியாசம். யாராவது ஒருத்தர் நடந்து போகும்போது அவங்கள பார்த்து பரியாசம் பண்றோம்ல, அதுதான் பரியாசம். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். No man can mock God because ஒருத்தன் விதைச்சாதான் ஒருத்தன் அதுக்க முடியும். திடீர்னு உங்க பார்வைக்கு ஒருத்தன் முளைச்சு நிக்கிறானா, ஒரு ஃபேவர்ல முளைச்சு நிக்கிறானா, ஃப்ரீயா ஃபேவர்ல முளைச்சு நிக்கல. அதுக்கு முன்னாடி போர்த்திபார் வீட்டுல ஒருத்தி வா வான்னு சொல்லும் போது வஸ்திரத்தை விட்டு ஓடுனா. முளைச்சு நிக்கிறதா எகிப்தியர் பார்த்தாங்க, அந்த அறைக்குள்ள நடந்ததான் கர்த்தர் பார்த்தார். ஒன்னு அவன் எதையுமே செய்யலன்னா அவங்க அப்பா விதைச்சிருப்பார். அவங்க அப்பா விதைக்கலன்னா அவங்க முப்பாட்டம் விதைச்சிருப்பார். யாரோ ஒருத்தர் விதைச்சிருப்பாங்க. விதைச்சாதான் அறுக்க முடியும். அல்லேலூயா. நான் முளைத்து எழும்பி பெரிய ஆளா நிக்கணும்னா சம்திங் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்க இருக்கு. அப்ப இந்த வருஷம் நீங்க வாலிப பருவம் எப்படிப்பட்ட பருவம் தெரியுமா? இட்ஸ் a time that you invest your energy, invest your strength, invest your timing, invest your talents. எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரோ எல்லாவற்றையும் கர்த்தருக்காக விதைக்கிறது, தேவனுக்காக இன்வெஸ்ட் பண்றது. நீங்க இந்த காலத்துல எதுல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன்ல வரும். இப்ப கேம்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா, 5 வருஷம் கழிச்சு பாருங்க, அந்த கேம் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதுதான் உங்க கைக்கு வரும். இப்ப படிப்புல இன்வெஸ்ட் பண்றீங்களா, 5 வருஷம் கழிச்சு பாருங்க, நீங்க படிப்புல எதை இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா வரும். அல்லேலூயா. வாட்எவர் யூ இன்வெஸ்ட், நீங்க இப்ப எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுக்க போறீங்க. அப்படி நீங்க மாத்தி ஒன்னு அறுக்குறீங்கன்னா அது கர்த்தரை பரியாசம் பண்ற மாதிரி. அல்லேலூயா.